எல்லாருக்கும் வணக்கம். ஆ ஃபர்ஸ்ட்டா நான் சாரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் சில காரணங்களால லேட்டா தான் வர முடிஞ்சுச்சு. சாரி. ஆ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னோட டீம் இப்போ ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். என்னன்னா, ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நாங்க 2021ல ஸ்டார்ட் பண்ணது. ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நாளா ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லவ் டுடே எல்ஜிஎம்க்கெல்லாம் ரொம்ப முன்னாடி பண்ண படம் இது. அண்ட் ஃபைனலி மதிமாறன் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். அண்ட் நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இதில் எனக்கு தெரிஞ்ச மந்த்ரா சேட்டன் தான் எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. என்னன்னா, எனக்கு நாச்சியார் டைம்லேருந்து அவங்கள தெரியும். அப்போ வந்து பாலா சாரோட ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாச்சியார் பண்ணும்போது அவங்க சொன்ன மாரி எனக்கு தமிழ் சுத்தமா தெரியாது. அவங்களுக்கு மலையாளம் தெரியும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் அவங்க இருந்ததுனால தான் எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 6 வருஷமா அது போயிட்டுருக்கு. எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அண்ட் நாச்சியாருக்கு அப்புறம் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி பத்தி அவ்வளோ நாலேட்ஜ் எல்லாம் இல்ல. லைக் எந்த மாரி படம் பண்ணணும், இல்ல எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கணும் ஒண்ணுமே தெரியாது. ஸோ அந்த டைம்லலாம் மந்த்ரா சேட்டன் தான் எனக்கு ஒரு வெல் விஷரா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாளைக்கு அவங்க கால் பண்ணிட்டு, அவங்களோட முதல் படம் பண்ண போறாங்க. இந்த மாரி தான் ஸ்கிரிப்ட் இருக்கு. அ இந்த கதாபாத்திரம் உனக்காக எழுதினேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் வெரி எக்ஸைட்டட். ஸோ நீங்க ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அ இந்த படத்துல ஹீரோ வெங்கட்டோட ட்வின் சிஸ்டரா ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அ இந்த படத்துல பாடி ஷேமிங் பத்தி இந்த படம் பேசுது. அண்ட் அப்படி ஒரு இமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமாவா இருக்கும் இந்த படம். அண்ட் இந்த கான்செப்ட் எடுத்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எங்களோட ப்ரொடியூசர் லெனின் பாபு சார் ரெடியாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ டு ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஃபார் டு ஜிஎஸ் பிரதர்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ராஜா மாதிரி கார்த்திக் ராஜா சார் இருக்கார். அவங்க ரொம்ப அழகாக இந்த படத்துக்காக மியூசிக் சாங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். அண்ட் நம்ம நாச்சியார் சூரராய் போற்றெல்லாம் எடிட் பண்ண சதீஷ் சூர்யா சார் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட கோ ஆக்டர்ஸ் வெங்கட், பிரவீன், எம்எஸ் பாஸ்கர் சார், ஆராத்யா, சுதர்ஷன் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க படத்தில். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த படத்துக்காக கொடுத்த எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க், ஸ்ட்ரகிள் எல்லாமே இப்போது நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்து மந்த்ரா சேட்டன் இந்த படம் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அந்த மெசேஜை பாசிட்டிவாகவும் சீரியஸாகவும் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.